ஹை ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாடு பாலிடிக்ஸில் 70 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். 70 வருஷமாக அது நடக்கவே இல்லை. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துமே அது நடக்கப்படலை. என்னென்னா 70 வருஷம் முன்னாடி ராஜாஜி எலெக்ஷனில் வின் பண்ணியிருந்தார். ஆனால் அவர் மெஜாரிட்டி சீட் இருந்துச்சு. ஆனால் அவரால் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு சீட் இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணார்னா அப்போசிஷனில் இருந்த பார்ட்டிஸ் கூட அலையன்ஸ் வச்சு, அதாவது கொள்கை ரீதியாக சப்போர்ட் ஒரே மாதிரி நிலைப்பாடு எடுத்த பார்ட்டிஸுங்களோட கூட்டணி வச்சு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணார். எப்படி இப்போ டிவிக்கே 107 சீட்டோட ஸ்டாப் ஆகி அவங்களால கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாமல் இருந்தப்போ மித்த கட்சியெலாம் சப்போர்ட் பண்ணி இப்போ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே, அதே மாதிரி அப்போது அந்த டைமில் அவருக்கு ஃபார்ம் பண்ண முடியாமல் இருந்தப்போ ஹெல்ப் பண்ண பார்ட்டிஸ்க்கு எல்லாருக்குமே மினிஸ்டர் சீட்டு கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி இப்போது டிவிக்கு சிஎம் விஜய் அவர்கள் அதே மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண பார்ட்டிஸ்க்கு மினிஸ்டர் பதவி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பெரிய நல்ல விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் இந்த விஷயம் நடந்திருக்கு. 70 வருஷ காலத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் அப்போது இருந்த கட்சியில் இருந்தவங்க சப்போர்ட் பண்ணவங்க யாருக்கும் மினிஸ்டர் பதவி கொடுக்கல. அவங்க கட்சி மட்டும்தான் எப்பயுமே இருப்பாங்க மினிஸ்டரில், வேறு கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு தரமாட்டாங்க. ஆனால் இப்போது சிஎம் விஜய் அந்த விஷயத்த நல்லபடியாக பண்ணியிருக்காரு. 70 வருஷம் கழித்து அவர் அந்த விஷயத்தை திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்கிறது ரொம்ப ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். அது யார் யாருக்கு கொடுத்துருக்காருன்னா விசிகாவுக்கு ஒன்று, ஐயுஎம்எல்க்கு ஒன்று, காங்கிரஸ்க்கு 2 கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரி புதுசாக விஜய் அண்ணா நிறையா பண்ணால் நல்லாயிருக்கும். பாராட்டுக்குரிய விஷயம் நடந்திருந்தாலும் கோவையில் ஒரு 10 வயசு பொண்ணுக்கு ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா, குற்றங்கள் நடக்குது, அது போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறாங்க, ஃபைன், அது எல்லாருக்குமே தெரியும். குற்றம் நடந்தால் கண்டிப்பாக அதை தடுப்பாங்கன்னு. பட் என்னென்னா எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, குற்றங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன இந்த கவர்மெண்ட் கொடுக்க போகுது அப்படிங்கிறதா எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஏன்னா போன தாட்டி நிறையா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் நிறைய விஷயம் நடந்திருக்கு. அதே மாதிரி இப்போயும் நடந்தால் எல்லாருக்கும் ரொம்ப வருத்தத்தை தான் தெரிவிக்கும். கண்டிப்பாக சிஎம் விஜய் அண்ணா இந்த விஷயத்த கொஞ்சம் டீப்பாக பார்ப்பாருன்னு நம்புகிறேன். அதை சரி பண்ணுவார். இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ரொம்ப துயரமான சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு நம்புகிறேன். ஏன்னா அது வீடியோ அவங்க அப்பா அம்மா பேசுறது கேட்குறப்ப ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு ஒரு நீதி வழங்கணும்னு நானும் கேட்டுக்கிறேன். ஐ ஹோப் எவ்ரிதிங் வில் கோ குட். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி விஷயம் நடக்காமல் பெண்களுக்கு நிறையா பாதுகாப்பு தமிழ்நாட்டில் கிடைக்கணும்னு நம்புகிறேன். See you next video. Tada, bye bye.